ஓகே. இப்போ ஒரு லாஜிக் ஆர் கண்டிஷன்ஸ் எப்படி எழுதுவோம் ஜாவால அப்படின்றத பார்ப்போம். லாஜிக் அண்ட் கண்டிஷன்ஸ்லாம் ஒன்றும் இல்லை, ஒரு டிசிஷன் மேக்கிங். இப்படி இருந்தால் அப்படி பண்ணணும், ஒரு டிசிஷன் மேக்கிங் தான். ஓகேங்களா? டிசிஷன் மேக்கிங். ஓகே. இதுலேயும் வழக்கம் போல் என்ன அப்படின்னா பிஎஸ்விஎம் போட்டானாக்கா வந்துருச்சு. ஓகே. இப்போது நம்ம ஒரு ஏஜ், அதாவது நான் வந்து ஓட் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். ஓகேங்களா? இன்டீஜர் மை ஏஜ் பார்த்தீங்கன்னா ஒரு 22. ஓகேங்களா? இப்போது நான் வந்து இப்போ ஓட் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா பண்ண முடியுமா முடியாதா? முடியும். ஓகேங்களா? ஒரு ஓட்டிங் அப்படின்னு சொல்கிறேன். இப்போ பண்ண முடியும். பட் நான் இதை எப்படி ஒரு லாஜிக்காக இதில் எழுதுறது? பூலியன் போட்டுட்டு இல்லை, ஓட் பண்ண முடியுமா முடியாதான்றது பூலியன். ஓகேங்களா? அது கரெக்ட். பட் இப்போ நான் இதை லாஜிக்கில் மென்ஷன் பண்ணல. இப்போ வந்து இந்த எதை வச்சு நான் இது ஓட் பண்ண முடியும்னு சொல்கிறீங்க? 22 அப்படின்றத வச்சு நான் ஓட் பண்ண முடியும்னு சொல்லிட்டீங்க. எது கூட கம்பேர் பண்ணீங்க ஆக்சுவலாக? 18+. கரெக்ட். இப்போ 18 இல்லை 18 அதிகமாக இருக்கா அப்படின்றத செக் பண்ணிட்டு தான் என்ன சொல்கிறீங்க? நான் வந்து இது வந்து ஓட் பண்ண முடியுன்றதை நீங்கள் டிசைட் பண்ணுறீங்க. பட் நான் இங்கே எப்படி நான் அதை கம்பேர் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். ஓகேங்களா? அதை நம்ம கம்பேர் ஆமாம் ஏஜ் மென்ஷன் பண்ணோம் 18. ஆமாம், 18யும் இப்போ இந்த 22ன்றதை கம்பேர் பண்ணோம் இல்லையா? இந்த கம்பேர் பண்ணுறதுக்கு சில ஆப்ரேட்டர்ஸ் இருக்குது. ஓகேங்களா? நம்ம எப்படி சொல்லுவோம்? இந்த 18 லெஸ் தென் ஆர் 18 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 18, சாரி லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு அந்த வந்து என்ன சொல்கிறோம்? சாரி, ஆமாம், கிரேட்டர் தென் ஆர் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 18 அப்படி சொல்கிறேன். சாரி, கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 18ன்னு சொல்கிறேன். அப்படின்னும்போது என்ன பண்ணுறீங்க? இது கண்டிஷன் ட்ரூ ஆகும் இல்லைங்களா? அதே தான். இப்போ நமக்கு சில ஆப்ரேட்டர்ஸ் இருக்குது, அதை வச்சு நம்ம என்ன பண்ணிக்கலாம்? ஸ்பெசிஃபை பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு என்னது என்ன லாஜிக்கெலாம் பண்ண போகிறோன்றதை பார்க்க போகிறோம். சரி, அதுக்கு முன்னாடி நம்ம ஃபஸ்ட்டு வந்து என்ன பார்த்துக்கலாம், என்னென்ன ஆப்ரேட்டர்ஸ் இருக்குதுன்னு பார்த்துக்கோம் ஃபஸ்ட்டு. ஓகேங்களா? ஆப்ரேட்டர்ஸ்னால் நம்ம ஆல்ரெடி கேட்டிருப்போம். ப்ளஸ்ஸு, அடிஷன், சப்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன்லாம் இருக்குல்ல, இதெல்லாம் வந்து என்ன சொல்லுவோம்? அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர்ஸ் சொல்லுவோம். ஓகேங்களா? அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர்ஸ் இதில் இதெல்லாம் வரும்னா ப்ளஸ் வரும், மைனஸ், மல்டிப்ளிகேஷன் என்ன சொல்லுவோம்? ஸ்டார்னு சொல்லுவோம். ஓகேங்களா? மல்டிப்ளிகேஷன். அப்புறம் டிவிஷன்ன்றது ஸ்லாஷ். எஸ், எப்பவும் போல் டிவிஷன். ஓகேங்களா? சொல்லுங்கள். அந்த கிரேட்டர் தென் லெஸ் தென் அதெல்லாம் வராதுங்களா? அது அரித்மெட்டிக்ல வராது, அது வந்து இந்த லாஜிக்கல்ல வரும். ஓகேங்களா? லாஜிக்கல் ஆர் ரிலேஷன் ஆப்ரேட்டரில் வரும். ஓகேங்களா? இது வந்து அரித்மெட்டிக், ஒரு அடிஷன் எப்படி பண்ண போகிறோம் அப்படின்றத பொறுத்து. இப்போ அதனால் இன்டீஜர் ஏன்னு சொல்லியிருக்கேன். இன்டீஜர் ஏ என்னது? ஒரு வேல்யூ சொல்கிறேன், ஒரு 10. இன்டீஜர் பி ஒரு என்ன சொல்லலாம், சரி, இதுவுமே ஒரு 10 வச்சுக்கோம். ஓகேங்களா? இப்போ வந்து இது 20 வச்சுக்கிறேன், இல்லை 100 வச்சுருக்கேன். ஓகேங்களா? இப்போ லாஜிக்கல் ஆப்ரேட்டர் போடுறேன், ஒரு எஸ் அவுட் போட்டு உள்ளே என்ன பண்ணுறேன்? ஏ ப்ளஸ் பி என்ன வரும்? அதே தான், ஜஸ்ட் சிம்பிள். அடுத்து ஏ மைனஸ் பி, அதேமாரி ஏ ஸ்டார்னால் ஒன்றும் இல்லை, ஏ மல்டிப்ளிகேஷன், அதுக்கப்புறம் ஏ பை பி. ஓகேங்களா? இப்போ நான் ரன் பண்ணேன் அப்படின்னா எனக்கு என்ன அவுட்புட் வரும்? ஓகே, நான் அந்த கிளாஸை ரன் பண்ணிட்டுருக்கேன், காரை. ஒரு தடவை நீங்கள் இதை ரன் பண்ணுறதுக்கு ஜஸ்ட்டு இதை கொடுங்க, இல்லை ரைட் கிளிக் பண்ணி ரன்னு கொடுத்தீங்கன்னா இப்போ கரண்ட்டாக என்ன ஃபைலோ அது ரன் ஆகும். ஓகேங்களா? அவ்வளோதான். இது வந்து அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர்ஸ். ஓகேங்களா? அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர்ஸ். இப்போ ரிலேஷன் ஆப்ரேட்டர்னு இருக்குது. ரிலேஷன் ஆப்ரேட்டர்னா ஒன்றும் இல்லை, இப்போ நீங்கள் கேட்டிங்க இல்லையா, கிரேட்டர் தேன் ஆர் லெஸ் தேன், அதுனா இதெல்லாம் வந்து ரிலேஷனல் ஆப்ரேட்டர்ஸில் வரும். ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் ஈக்குவலாக இருக்கான்னு செக் பண்ணுறதுக்கு. ஓகேங்களா? இப்போ 2 வேல்யூ கொடுத்துருக்கேன்,
இந்த 100ம் 10ம் ஈக்குவலா அப்படின்றத செக் பண்ணுறதுக்கு செக் பண்ணணும் ஆசைப்பட்றேன். 2 வேல்யூஸ் ஈக்குவலாக இருக்குண்ணா அப்போ என்ன பண்ணணும்? இது வந்து ட்ரூ. அந்தமாரி நம்ம ரிலேட் பண்ணுறோம். 2 வேல்யூஸ் வந்து கம்பேர் பண்ணி அந்த க்ரைட்டீரியாக்குள்ளே வருதா, கிரேட்டர் தான் ஆர் ஈக்குவல்ட்டாக இருக்கா, இல்லை லெஸ் தான் ஆர் ஈக்குவல்ட்டாக இருக்கா. ஓகேங்களா? இதை வந்து சொல்கிறோம். ஒரு சில நேரத்தில் நாட் ஈக்குவலாக இருக்கும். ஓகேங்களா? இப்போ நம்ம பாஸ்வேர்ட் ரீசெட் பண்ணுறோம். பாஸ்வேர்ட் ரீசெட் பண்ணும்போது என்ன ஆகும்? ஆல்ரெடி கொடுத்த பாஸ்வேர்டை மறந்துட்டோம். இப்போ ஒரு க்ரைட்டீரியா இருக்குது. நம்ம இதுக்கு முன்னாடி கொடுத்த எந்த பாஸ்வேர்டையும் நம்ம என்ன பண்ணக்கூடாது, கொடுக்கக்கூடாதுன்னு அப்படிங்கும்போது நாட் ஈக்குவல்ட்டாக இருக்கா, இதுக்கு முன்னாடி இருந்த பாஸ்வேர்ட்லாம் அதுமாரிலாம் நம்ம என்ன பண்ணிக்கலாம், கொடுத்துக்கலாம். ஈக்குவல்ஸ்னால் சேமாக இருக்கா, நான் கொடுத்த பாஸ்வேர்ட் சேமாக இருக்கா அப்படின்ட்டு. அப்புறம் லெஸ் தான் ஆர் ஈக்குவல்ட்டு, சரி கிரேட்டர் தான் ஆர் ஈக்குவல்ட்டு. ஓகேங்களா? அடுத்து லெஸ் தான் ஆர் ஈக்குவல்ட்டு. கரெக்டுங்களா? இந்த சிம்பிள்ஸ் தான் ஜஸ்ட் என்ன பண்ண போகிறோம், ரிலேட் பண்ண போகிறோம். இது ரிலேஷன் ஆப்ரேட்டர் சொல்லுவோம். அடுத்து என்ன ஆப்ரேட்டருக்குன்னா அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர். இது நமக்கு ரொம்ப நல்லா தெரியும். அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர்னால் ஒன்றும் இல்லை, ஈக்குவல்ஸ் தான். இதை நம்ம ஆல்ரெடி எங்கே யூஸ் பண்ணியிருக்கோம்? அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர் இந்த ஈக்குவல்ன்றது எங்கே யூஸ் பண்ணியிருக்கோம் இது வரைக்கும்? கார் கார் ஈக்குவல் டு நியூ கார். நம்ம ரெஃபரன்ஸ் நேம்க்காக யூஸ் பண்ணுவோம். ரெஃபரன்ஸ் நேம் பண்ணும்போது இல்லை வேரியபிள்ஸ் கொடுக்கும்போது கொடுத்துருக்கோம். அப்படின்னா என்னன்னாக்கா வேல்யூ செட் பண்ணுறதுன்னு அர்த்தம். ஈக்குவல் ஆப்ரேட்டர் எங்கே செட் பண்ணோன்னா, ரைட் சைடில் இருக்க ஒரு வேல்யூவை லெஃப்ட் சைடு இருக்க ஒரு ஆப்ஜெக்ட்டுக்கு நீ செட் பண்ணுன்னு அர்த்தம், இல்லை அசைன் பண்ணுன்னு அர்த்தம். இதுதான் வந்து அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர். சிங்கிள் ஈக்குவல்ஸ்னால் அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர், டபுள் ஈக்குவல்ஸ்னால் ரிலேஷன் ஆப்ரேட்டர். ஓகேங்களா? ஓகே. அப்புறம் வேறு என்ன இருக்குனாக்கா, இன்க்ரிமெண்ட் ஆர் டிக்ரிமெண்ட்னு இருக்குது. இன்க்ரிமெண்ட்னா ஒரு வேல்யூ இன்க்ரீஸ் பண்ணு, அதேமாதிரி டிக்ரிமெண்ட்னா ஒரு வேல்யூவை டிக்ரீஸ் பண்ணு அர்த்தம். ஓகேங்களா? இன்க்ரிமெண்ட் இந்த சிம்பிள் போட்டோன்னா என்ன ஆகும்னா, ஒரு வேல்யூ கொடுத்துருக்கேன். இப்போ 10க்குள்ளே ஏக்குள்ளே ஒரு வேல்யூ இருக்குது. இப்போ ஏ ப்ளஸ் ப்ளஸ் சொல்கிறேன்னா ஒரு வேல்யூ இன்க்ரீஸ் ஆகிடும், அதாவது 101 மாறிடும். இப்போது பிக்கு வந்து பி மைனஸ் மைனஸ்னு சொல்கிறேன், என்ன ஆகும்? பியோட வேல்யூ ஒன்று மைனஸ் ஆகிடும், அதாவது 9 இருக்கும். ஓகேங்களா? புரியுதுங்களா? ஒன்றும் இல்லை, ப்ளஸ் ப்ளஸ். இப்போது ஏ ப்ளஸ் ப்ளஸ்ன்னு போடுறேன்னா, இப்போ பாருங்கள் எஸ் அவுட் போடுறேன் ப்ளஸ். இப்போது ஏ ப்ளஸ் ப்ளஸ் அப்படின்னு போடுறேன்னா என்ன ஆகுனா, ஏவோட வேல்யூ ஒன்று இன்க்ரீஸ் ஆகிருக்கும். ஓகே, இப்போ அகைன் ஏ பிரிண்ட் பண்ண தான் வரும். இங்கே வந்து நான் ஏ ப்ளஸ் ப்ளஸ்ன்றதை பின்னாடி போட்டிருக்கேன். ஓகேங்களா? இல்லை ஸ்டோர் பண்ணலையா? சரி ஓகே. இந்த ஏ ப்ளஸ் ப்ளஸ்ன்னு போட்டு இது எது ரிட்டர்ன் பண்ணாது போடுது இதில். ஓகே. இன்க்ரிமெண்ட் இன்டீஜர் இன்க்ரிமெண்ட்னா ஏ ப்ளஸ் ப்ளஸ்ன்னு போட்டு இன்க்ரிமெண்ட் பண்ணிட்டேன். இப்போது இந்த வேல்யூ ஐஎன்சி ஏ எடுக்க மாட்டேன். ஓகே, முன்னாடி கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா? இப்போ எனக்கு என்ன ஆகிடுச்சு, 101 ஆகிடுச்சு. இப்போ அகைன் ரன் பண்ணாக்கா 101. ஓகேங்களா? இப்போ ஏ ப்ளஸ் மட்டும் கொடுத்தீங்கன்னா அது ஆகாது, அது இன்க்ரிமெண்ட்டில் வராது. ப்ளஸ்ன்றது வந்து என்ன சொல்லியிருக்காது, அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர்ஸ். ஓகேங்களா? இப்போது பிக்கு கொடுக்குறேன் டிக்ரிமெண்ட். ஏன் முன்னாடி கொடுக்குறேன்னா, முன்னாடி கொடுத்தா தான் வந்து ஃபஸ்ட்டு பெர்ஃபார்ம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து ஸ்டோர் பண்ணும். ஓகேங்களா? அதனால் ஓகே. ஓ மைனஸ் மைனஸ் கொடுத்து பாரு, ப்ளஸ் ப்ளஸ். ஓகே, டிக்ரிமெண்ட் பண்ணுறேன்னா இங்கே எனக்கு என்ன வரும், 9 வரும். இப்போ அகைன் வந்து என்ன பண்ணுறேன், ஏவையும் பியும் பிரிண்ட் பண்ணி பார்ப்போம். ஏ பி அதோட வேல்யூஸ் என்ன இருக்குது, சேஞ்ச் ஆகிருக்கு. ஏவோட வேல்யூ பியோட வேல்யூ சேஞ்ச் ஆகிருக்கு. ஓகேங்களா? ஓகே, இது வந்து இன்க்ரிமெண்ட் ஆர் டிக்ரிமெண்ட் ஆப்ரேட்டர். ஓகேங்களா? ஜஸ்ட்டு ஒன்றும் நான் பண்ணல, இங்கே இருக்கிற வேல்யூவை நான் இங்கே இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு இங்கேயும் ஸ்டோர் பண்ணியிருக்கேன். அதேமாரி இந்த ஏவுன்றது என்ன ஆகிடும், இன்க்ரீஸ் ஆகிடும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஏவை பிரிண்ட் பண்ணும்போது எனக்கு என்ன வந்திருக்கு, எல்லாம் 101.
அப்புறம் பிஏ பிரிண்ட் பண்ணும்போது எனக்கு 9 தான் இருக்குது. அப்படின்னா என்ன ஆயிடுச்சு, வேல்யூ சேஞ்ச் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். ஓகேங்களா? இப்போ பாருங்கள், இப்போ நான் ப்ளஸ் ப்ளஸ்ன்னு கொடுக்கும்போது எனக்கு என்ன ஆகும்னா, இங்கே எனக்கு ஃபஸ்ட்டு சேஞ்ச் ஆகிருக்காது. பட் நான் செகண்ட் டைம் பிரிண்ட் பண்ணும்போது என்ன இருக்குன்னா எனக்கு சேஞ்ச் ஆகிருக்கும். அது ஏன்னா முன்னாடி ப்ளஸ் ப்ளஸ் கொடுத்தோன்னா முதல்ல வந்து ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணேன், அசைன் பண்ணுன்னு அர்த்தம். இல்லை நான் ஏ ப்ளஸ் ப்ளஸ்ன்னு கொடுக்குறேன்னா முதல்ல அசைன் பண்ணேன், அப்புறமா ஆட் பண்ணுன்ற மாதிரி அது மீனிங். ஓகேங்களா? அதனால தான் நான் வந்து ஏ ப்ளஸ் ப்ளஸ்ன்னு கொடுக்கும்போது எனக்கு என்ன ஆகலைங்க, வரல உடனே. இதுவே நான் இப்போ என்ன பண்ணுறேன், இன்னொன்று சொல்லிக்கிறேன். அதாவது சின்னு ஒருத்தர் சொல்லிவிட்டு சி வந்து 100. ஓகேங்களா? இப்போது இன்டீஜர் இப்போ வந்து நான் என்ன பண்ணுறேன், எஸ் அவுட் போட்டு அதுக்குள்ளே என்ன பண்ணுறேன், சி ப்ளஸ் ப்ளஸ் சொல்லியிருக்கேன். ஓகேங்களா? இப்போ சி ப்ளஸ் ப்ளஸ் சொல்லும்போது என்ன ஆகுது, நான் சி இன்க்ரீஸ் பண்ணியிருக்கேன். ஆனால் ஃபஸ்ட் டைம் எனக்கு ரன் காட்டும்போது எனக்கு என்ன ஆகுது, சரி 50 வச்சுக்கிறேன். ஓகேங்களா? இப்போ எனக்கு இங்கே என்ன ஆயிருக்கும், 50 தான் வரும். 51 வரணும், ஆனால் வராது. ஆனால் அதுக்கு அடுத்த லைன் பிரிண்ட் பண்ணும்போது எனக்கு என்ன வரும்னா 51ன்றது வரும். ஏன்னா ஃபஸ்ட்டு இது வேல்யூ, ஆமாம், ப்ளஸ் ப்ளஸ்ன்றது பின்னாடி போட்டிருக்கேன். அப்படின்னா போஸ்ட் இன்க்ரிமெண்ட், இது வந்து என்னென்னா போஸ்ட் இன்க்ரிமெண்ட், இது வந்து ப்ரீ இன்க்ரிமெண்ட். அதாவது நீ முதல்ல எதுவாக இருந்தாலும் சரி முதல்ல இன்க்ரிமெண்ட் பண்ணிட்டு எந்த வேலையாக இருந்தாலும் பாரு. இது வந்து நீ முதல்ல வேலையை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ண, இன்க்ரிமெண்ட் பண்ணுன்ற மாதிரி. புரியுதுங்களா? இது சின்ன டிஃப்ரென்ஸ் தெரியுதுங்களா? இப்போ முன்னாடியே ப்ளஸ் ப்ளஸ் போட்டோன்னா அந்த டைம்லேயே வந்து இப்போ எனக்கு என்ன ஆகிடுச்சு, உடனே பிரிண்ட் பண்ணும்போது எனக்கு என்ன வந்தது, இன்க்ரிமெண்ட் ஆகிருக்கு உடனே. கரெக்டுங்களா? ஆனால் எனக்கு இங்கே என்ன ஆயிருக்கு, போஸ்ட் இன்க்ரிமெண்ட் ஆகிருக்கு. அதாவது நான் இப்போ பிரிண்ட் பண்ணும்போது எனக்கு வரல, ஆனால் என்ன அதுக்கு அடுத்த லைனில் தான் இன்னொரு தடவை பிரிண்ட் பண்ணி பார்க்கும்போது தான் என்ன வந்திருக்கு, அதே வேல்யூவை என்னால் பார்க்க முடியுது. ஓகேங்களா? இது வந்து போஸ்ட் இன்க்ரிமெண்ட், ஒரு சின்ன கான்செப்ட். ஓகேங்களா? முன்னாடி ப்ளஸ் ப்ளஸ் போட்டோம், இன்க்ரிமெண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அசைன் பண்ணோம். இல்லை என்ன ஆப்ரேஷன் போடுறோமோ அது நடக்கும். இந்த இடத்துல அசைன் பண்ணுறேன், அதனால் இங்கே அசைன் ஆகிருக்கு. இந்த இடத்துல பிரிண்ட் பண்ணுறேன், பிரிண்ட் பண்ணும்போது என்ன பண்ணியிருக்கேன், பிரிண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ப்ளஸ் ப்ளஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். ஓகேங்களா? அவ்வளோதான் வித்தியாசம். ஓகே, அதனால தான் போஸ்ட் இன்க்ரிமெண்ட். ஓகேங்களா? ஓகே, சில சமயம் நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாதுல்ல, ஏன் முன்னாடி ப்ளஸ் ப்ளஸ் போட்டிருக்காங்க அப்படின்ட்டு. நீங்கள் இந்த ஸ்ட்ரக்சரில் நீங்கள் ஒரு சின்டாக்ஸ் ஏதோ ஒன்று பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியணும். ஓகே, முதல்ல இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வேலையை செய்ய சொல்லியிருக்காங்கன்றதை நீங்கள் ஜஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் இதை அண்டர்ஸ்டாண்ட் மட்டும் பண்ணிக்கோங்க, ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணிக்காதீங்க. ஓகேங்களா? ஓகே தென் இப்போ இதெல்லாம் முடிச்சிட்டோம். இப்போது நம்மளுக்கு இருக்கிறதே இதுதான். கரெக்டுங்களா? அப்புறம் இன்னொன்று இருக்குது, லாஜிக்கல் ஆப்ரேட்டர்லேயே எய்தர் ஆர்னு ஒன்று இருக்குது. ரிலேஷன் ஆப்ரேட்டரில் ஓகே ரிலேஷன்லேயே ஆட் பண்ணிப்போம், அதுவும் லாஜிக்கலில் தான் எய்தர் ஆர்னு சொல்லுவாங்க. அதாவது ஏதாவது ஒன்று. ஓகேங்களா? அதேமாதிரி அண்டுன்னு இருக்குது, இதெல்லாம் நம்ம லாஜிக்கல்லே சொல்லிக்கலாம். ஓகேங்களா? லாஜிக்கல் இது வந்து எய்தர் ஆர்னு சொல்லலாம், எய்தர் ஆர். ஓகேங்களா? இன்னொன்று வந்து அண்டுனா ரெண்டு கண்டிஷனுமே எனக்கு சாட்டிஸ்ஃபை ஆகணும். ஓகேங்களா? அண்டு. ஓகேங்களா? எய்தர் ஆர் அண்டு, இது ரெண்டு லாஜிக்கல் ஆப்ரேட்டர்ஸில் இன்னும் இந்த ரெண்டு இருக்குது. ஓகேங்களா? இப்போது இந்த என்ன கண்டிஷன் எய்தர் ஆர்னா, இப்போ நீங்கள் யாராவது ஒருத்தர் கிளாஸுக்கு வந்தால் என்ன பண்ண முடியும், நான் கிளாஸ் எடுக்க முடியும். இது வந்து எய்தர் ஆர் கண்டிஷன். நீங்கள் ரெண்டு பேருமே வந்தால் தான் நான் என்ன பண்ண முடியும், கிளாஸ் எடுப்பேன்றது அண்டு கண்டிஷன். ஓகேங்களா? இதுதான் வந்து லாஜிக்கல், இந்த எய்தர் ஆருக்கும் அண்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ். ஓகே, இப்போ டேராக நம்ம ஓட்டிங்கே போயிடுவோம் அகைன். இப்போ இதை வச்சு நம்ம எப்படி இது பண்ணணும் அப்படின்றத பார்ப்போம். ஓட்டிங், இப்போ ஓட்டிங் அப்படின்றதுக்கு கண்டிஷன் எழுதுவோம். ஓட்டிங் ஒரு டேட்டா டைப்ங்க? இல்லை ஓட்டிங்கிறது டேட்டா டைப் இல்லை. நம்ம இப்போ ஓட்டிங்கை செக் பண்ண போகிறோம். எதை வச்சு செக் பண்ண போகிறோம், நம்ம இந்த ரிலேஷன் ஆப்ரேட்டர்ஸ்லாம் பார்த்தோம். இதை நம்ம எப்படி செக் பண்ணுவோம் அப்படின்றத பார்க்கறதுக்கு. ஓகே, இப்போ நம்ம இதை எப்படி செக் பண்ணோம் அப்படின்னா, ஏஜ் கூட அதை கம்பேர் பண்ணணும். இது என்னோட ஏஜ் என்ன, இப்போது 22. எது கூட கம்பேர் பண்ணணும், 18 அதுக்கு மேலே இருக்கானு. இப்போது நம்மளோட ஏஜ் வந்து என்னவாக இருக்கணும், 18ஓட அதிகமாக இருக்கணுன்றதை எப்படி சொல்லுவோம் இதில், என்ன சிம்பிள் பண்ணுவோம், greater or equal to. ஓகே, greater than or equal to.
18 இருக்கணும், இல்லை 18 விட என்ன இருக்கலாம், அதிகமாக இருக்கலாம். அதிகமா இப்போ இருக்கு. கிரேட்டர் தான் மட்டும்தானாக்கா நம்ம என்ன பண்ணிக்கலாம், கிரேட்டர் தான் மட்டும் போட்டுக்கலாம். ஓகேங்களா, புரியுதுங்களா? கிரேட்டர் தான் ஆர் லெஸ் தான் மட்டும் போட்டுக்கலாம். கிரேட்டர் தான் ஆர் ஈக்குவல் டுனால கிரேட்டர் தான் ஆர் ஈக்குவல் டுன்னு போட்டோம். இதோட வேல்யூ என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க? ஜஸ்ட்டு ஆட் பண்ணிருக்கேன் 18 பிளஸ். இல்லை, இப்போ இந்த கண்டிஷன் வந்து இப்போ இந்த இடத்துல வந்து ஏதோ ஒரு வேல்யூ ரிட்டர்ன் பண்ணோம். ஜஸ்ட் இதை மட்டும் நம்ம எஸ் அவுட் பண்ணி பார்ப்போமா? எஸ் அவுட் பண்ணி பார்த்தா எனக்கு என்ன வருது, ட்ரூ ஆர் ஃபால்ஸ்ன்ற மாதிரி வரும். ஜஸ்ட் செக் பண்ணுறோம் அதோட அவுட்புட் என்னது, எனக்கு ட்ரூ தான். ஆனால் இந்த இடத்துல எனக்கு ட்ரூ மட்டும் இருந்தால் போதுமா? இப்போ நான் ட்ரூன்றதை வச்சு எப்படி நான் இப்போ நெக்ஸ்ட் லெவலுக்கு இப்போ எனக்கு என்ன பிரிண்ட் பண்ணால் இது ட்ரூவாக இருந்ததுன்னா யூ ஆர் எலிஜிபிள் ஃபார் ஓட் அப்படின்னு நான் சொல்லணும். இப்போ ட்ரூ இல்லைன்னா எனக்கு வேணாம், இல்லை யூ ஆர் நாட் எலிஜிபிள்னு சொன்னால் போதும். ஓகேங்களா? இப்போது இல்லைண்ணா இப்போ எதுக்கு எனக்கு வந்து யூ ஆர் எலிஜிபிள்னு சொன்னால் போதும் ட்ரூ வந்தாக்கா. ஆனால் எனக்கு எதை வச்சு நான் இப்போ அதை டிசைட் பண்ணுறது? டேட் ஆஃப் பர்த் இல்லை இப்போ எனக்கு இந்த வேல்யூஸ் இருக்குது. இப்போ நான் இதை பிரிண்ட் பண்ணணும்ல, இப்போ வந்து எனக்கு ட்ரூன்னு பிரிண்ட் ஆகுது. பட் எனக்கு ட்ரூன்னு பிரிண்ட் ஆகக்கூடாது. இப்போ வந்து ட்ரூன்றதுக்கு பதிலாக எனக்கு வந்து யூ ஆர் எலிஜிபிள்னு பிரிண்ட் ஆகணும். ஓகேங்களா? அப்போ ஸ்ட்ரிங்கில் எழுதணும். ஸ்ட்ரிங்கில் எழுதுவோம். ஆனால் இப்போ நம்ம இங்கே பிரிண்ட் பண்ணும்போது எப்படி பண்ண முடியும்? அதுக்கு தான் நம்ம வந்து என்ன யூஸ் பண்ண போகிறோம், கண்டிஷன்ஸ். ஓகேங்களா? இஃப் கண்டிஷன், அதாவது இஃப் 18க்கு மேலே இருந்தாக்கா எனக்கு ஓட்டிங் அப்படின்னு வரணும், யூ ஆர் எலிஜிபிள் ஃபார் ஓட்டிங்னு வரணும். அதுக்காக என்ன பண்ணுறோம், இஃப்னு ஒரு கிளாஸ் யூஸ் பண்ணுறோம். ஓகேங்களா? இதுக்குள்ளே என்ன பண்ணணும்னா நம்மளோட கண்டிஷன்ஸை கொடுக்கணும். இதுதான் என்னோட ஸ்ட்ரக்சர். ஓகேங்களா? கண்டிஷன் இதான் என்னோட சின்டாக்ஸ். இங்கே என்னோட ஸ்டேட்மெண்ட் STMT. ஓகேங்களா? இருங்க வரேன். இதுதான் என்னோட சின்டாக்ஸ். என்னோட சின்டாக்ஸ்னா இஃப் போடணும், அதுக்குள்ளே என்ன கண்டிஷன். இப்போ இந்த இடத்துல ஒரு கண்டிஷன் கொடுத்துருக்கேன் இல்லையா, இந்த கண்டிஷனை கொடுத்தனா என்ன ஆகும், எனக்கு உள்ளே இருக்கிற ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகும் ஒருவேளை ட்ரூவாக இருந்தால். ஓகேங்களா? இஃப் என்னோட கண்டிஷன் என்ன, 18 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு என்னோட என்னது ஏஜ். ஓகேங்களா? மை ஏஜ் கொடுத்தனாக்கா எனக்கு உள்ளே வரும். இப்போ நான் இந்த இடத்துல என்ன பண்ணுறேன், ஒரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் போடுறேன். இப்போ இங்கே என்ன சொல்ல போகிறேன், யூ ஆர் எலிஜிபிள் டு ஓட். ஓகேங்களா? இப்போ நான் இதை ரன் பண்ணேன் அப்படின்னா எனக்கு இப்போ ட்ரூக்கு பதில் என்ன வரும், எலிஜிபிள் ஃபார் ஓட்டிங். ஆமாம். இப்போ நான் இந்த இடத்துல என்ன பண்ணுறேன், 12 கொடுக்குறேன். இப்போ எனக்கு என்ன வரும், எதுவுமே ரன் ஆகாது. இந்த இடத்துல ஃபால்ஸ் வந்திருக்கு. ட்ரூ வருதா? ஓ, இந்த இடத்துல மாற்றி கொடுத்துக்கிறேன். இந்த இடத்துல நான் 22னே கொடுத்துருக்கேன். இப்போ ஏஜ் கொடுக்கணும். கரெக்டுங்களா? நம்மளோட ஏஜ் வந்து வேரியபிள். கரெக்டுங்களா? இங்கே இடத்துல நான் ஹார்ட் கோட் பண்ணாமல் என்ன பண்ணுறேன், என்னோடய வேரியபிள்ஸை இங்கே கொடுத்துட்டேன். இப்போ ரன் பண்ண அப்படின்னாக்கா ஃபால்ஸ். கரெக்டுங்களா? இப்போ எனக்கு என்ன பிரிண்ட் ஆகலை, யூ ஆர் எலிஜிபிள் ஃபார் ஓட்டுன்றது பிரிண்ட் ஆகலை. இதுதான் வந்து இஃப் கண்டிஷனோட ஸ்ட்ரக்சர். ஓகேங்களா? இதுதான் சின்டாக்ஸ். இஃப் உள்ள என்ன கண்டிஷன் போட போகிறோம், என்ன ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் பண்ண போகிறோம். ஓகேங்களா? இது வந்து இஃப் கண்டிஷன் சொல்லுவாங்க. அதாவது ஒரு சிங்கிள் கண்டிஷன் செக் பண்ணிவிட்டு அதுக்கான ஆக்ஷனை பண்ணுறதுக்கு இந்த இஃப் கண்டிஷன் சொல்லுவோம். ஓகேங்களா? இது வந்து இஃப். இப்போது இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போ எனக்கு வந்து இந்த இடத்துல ஓட்டிங், அதாவது எனக்கு இப்போ 18க்குள்ளே இருந்தாக்கா நீ வந்து யூ ஆர் எலிஜிபிள் ஃபார் ஓட்டுன்னு சொல்லுது, அதாவது 18 அதிகமாக இருந்தால். ஓகேங்களா? ஒருவேளை இது இல்லை அப்படின்னா எனக்கு வந்து யூ ஆர் நாட் எலிஜிபிள் ஃபார் ஓட்டிங்னு சொல்லணும்ல. அதுக்கு வந்து எல்ஸ் கண்டிஷனும் ஒரு பார்ட் இருக்கும். அதை வந்து நான் வேறு எக்ஸாம்பிளோட சொல்கிறேன் பாருங்கள். ஓகே, இப்போது அது வந்து என்ன சொல்லுவோம்னாக்கா எல்ஸ் இஃப் எல்ஸ்ன்னு சொல்லுவோம். இஃப் எல்ஸ். ஓகேங்களா? இஃப் எல்ஸ் எதுக்கு யூஸ் ஆகுதுங்க? இஃப் எல்ஸ்ன்றது ஒரு கண்டிஷன் செக் பண்ணிவிட்டு அந்த கண்டிஷன் ட்ரூவாக இருந்தால் இதை பண்ணு, கண்டிஷன் ஃபால்ஸாக இருந்தால் அதை பண்ணு. இப்போ நமக்கு வந்து ஒரு இடத்துல வந்து 2 கண்டிஷன் தான் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஆர்டர். அப்போ இஃப்க்கும் இஃப் எல்ஸுக்கும் என்ன டிஃபரன்ஸ்? இப்போது இஃப்பில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எனக்கு இது மேட்ச் ஆச்சுன்னா என்ன சொல்லிச்சு, எலிஜிபிள் ஃபார் ஓட்டுன்னு சொல்லிச்சு. இப்போ ஃபால்ஸாக இருந்தால் என்ன சொல்லலை, எனக்கு யூ ஆர் நாட் எலிஜிபிள்னு சொல்லலை, சொல்லவும் சொல்லாது. ஓகேங்களா? அது வந்து இஃப். ஓகே. இப்போது இஃப் எல்ஸில் என்ன பண்ணுன்னா ஒரு கண்டிஷன் இருக்கும், 2 ஸ்டேட்மெண்ட் இருக்கும். எப்படின்னா ட்ரூ ஆச்சுன்னா ஒரு வேல்யூ வரும், நமக்கு வந்து ஒரு வேல்யூ வரும். ஃபால்ஸ் ஆச்சுன்னா ஒரு வேல்யூ வரும். ஓகேங்களா?
இப்போ வந்து நான் என்ன பண்ணுறேன், ஒரு நம்பர் என்கிட்ட இருக்குது. அது வந்து மோஸ்ட்லி நம்பர்ஸ் எத்தனை டைப்பாக பிடிப்போம், ஆடாக இருக்கும் இல்லை ஈவனாக இருக்கும். ஓகேங்களா? ஈவனா இருக்கும். இப்போது ஒரு நம்பர் வந்து ஆடாக இல்லைனாக்கா அது என்னவா இருக்கும், ஈவனா இருக்கும். ஈவனாக இருக்கும். ஒருவேளை ஈவனாக இல்லைன்னா ஆடாக இருக்கும். கரெக்டுங்களா? இந்த 2 கேட்டகரி தானே, வேறு எந்த கேட்டகரி கிடையாது இல்லைங்களா? அதுக்கு இப்போ நான் கண்டிஷன் எழுத போகிறேன். ஒரு நம்பர் ஆடான்றது எது, சரி ஈவனான்றது நீங்கள் எது சொல்லுவீங்க? அதுக்கு நான் கன்ஸ்டன்ட் என்ன, ஒரு நம்பர் ஈவன் அப்படின்றதுக்கு 2 4 ஓகே. அந்த நம்பரை வந்து நீங்கள் 2ஆல் டிவைட் பண்ணி அதுக்கு ரிமைனிங் வந்து உங்களுக்கு 0 வந்துனாக்கா அது வந்து என்னது, ஈவன் நம்பர். கரெக்டுங்களா? இப்போ அதை கண்டிஷனில் எழுத போகிறோம். இப்போது என்னோடய நம்பர் ஒன்று இருக்குது. இந்த நம்பரை இப்போ நான் ரிமைனிங் எடுக்கணும். ரிமைனிங் எடுக்கிறதுக்கு இந்த பர்சன்டேஜ் சிம்பிள் யூஸ் பண்ணுவோம். பர்சன்டேஜ் சிம்பிள் என்ன பண்ணடா, நம்ம கொடுக்குற நம்பரை வச்சு டிவைட் பண்ணி என்ன ரிமைனிங். இப்போ இந்த இடத்துல டிவிஷன் பார்த்தோம் இல்லைங்களா, இந்தமாரி டிவிஷன் பண்ணாக்கா நான் எனக்கு என்ன வரும், டிவைட் பண்ணாக்கா ஒரு நம்பர் இப்போ 100/10 போட்டால் எனக்கு டிவைட் பண்ணால் மீதி எனக்கு என்ன வரும், 10 கோஷன்ட் வரும் இல்லைங்களா? அதேமாரி ரிமைனிங் வரும். இப்போ நம்ம டிவைட் பண்ணுறோம், எனக்கு கோஷன்ட்டும் வரும், ரிமைனிங் வரும். இப்போ இதில் ரிமைனிங்னு ஒன்று இருக்கும் இல்லையா, அந்த ரிமைனிங்கை வந்து என்ன பண்ணுறோம், இந்த பர்சன்டேஜ் போட்டு எடுப்போம். ஓகேங்களா? டிவைட் பண்ணும்போது எனக்கு என்ன வருதோ அது ரிமைனிங். ஓகேங்களா? அந்த ரிமைனிங் வேல்யூ மட்டும் எடுக்கிறதுக்கு இந்த பர்சன்டேஜ் சிம்பிள் போடுவோம். ஓகேங்களா? இது என்ன பண்ணால் எனக்கு ரிமைனிங்கை கொடுக்கும். இப்போ 2ஆல் டிவைட் பண்ணாக்கா எனக்கு என்ன வரணும், ரிமைனிங் என்ன வரணும், 0 வருது. 0 வந்ததுனாக்கா என்னது, இது வந்து ஈவன். ஓகேங்களா? ஓகே. இப்போ நான் அகைன் இதை வந்து ஒரு இஃப்குள்ளே கொண்டு வரேன். இஃப்குள்ளே கொண்டு வந்துட்டு என்ன சொல்கிறேன், ஒரு சிஸ்டம் அவுட் போட்டு ஈவன், இல்லைனா நம்ம ஒரு இது போட்டுக்கலாம். எப்படின்னா கொடுத்த நம்பரே திரும்ப பிரிண்ட் பண்ணி இஸ் ஈவன் அப்படின்னு சொல்லிக்கிறோம். ஓகேங்களா? இப்போது அது ஈவனாக இல்லைனா என்ன அர்த்தம், ஆடாக தான் இருக்கும். அதனால் நான் டேரெக்டாக நான் சொல்லியிருக்கேன், அதே ஸ்டேட்மெண்ட் தூக்கி இங்கே போட்டு ஆடுன்னு சொல்ல போகிறேன். ஓகேங்களா? புரியுதுங்களா? யா, இதில் ஏதாவது டவுட் இருக்கா? இப்போ நான் ரன் பண்ண போகிறேன். இப்போ நான் ரெண்டு கொடுத்துருக்கேன்றதால டேரெக்டாக என்ன வரும், எனக்கு ஈவன் வந்துடுச்சு. ஓகேங்களா? இப்போது நான் இதை 3ஆக மாற்றுறேன், இல்லை 7ஆக மாற்றுறேன்னு வச்சுக்கோங்களேன், இல்லை 27ஆக மாற்றுறேன். இப்போ இது என்ன, இது ஆடு. 27 இஸ் ஆட். ஓகேங்களா? ஆனால் இங்கே கண்டிஷனே செக் பண்ணல ஆடுக்கு. கரெக்டுங்களா? ஈவனுக்கு மட்டும் செக் பண்ணிட்டு ஈவனாக இல்லைனா ஆடு ஆட்டோமேட்டிக்காக. இதுதான் வந்து இஃப் எல்ஸு. இந்த இடத்துல அதேமாதிரி கண்டிஷன் தான். இஃபுக்கு வந்து ஒரு கண்டிஷன் சொல்லுவோம். அந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆச்சுன்னா, ட்ரூ ஆச்சுன்னா இங்கே வரும், ஃபால்ஸ் ஆச்சுன்னா எங்கே வந்துடும், எல்ஸுக்கு போய்டும். ஓகேங்களா? இந்த இடத்துல மட்டும் 2 கண்டிஷன் மட்டும் செக் பண்ணுறது இஃப் எல்ஸ்னு சொல்லுவோம். ஓகேங்களா? இதில் ஏதாவது டவுட் இருக்கா? ஓகே. ஓகே, தென் வேறு என்ன கண்டிஷன்லாம் நீங்கள் ஃபீல் பண்ணியிருக்கீங்க இது வரைக்கும்? வேறு ஏதாவது கண்டிஷன்ஸ்? இது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இஃப் கண்டிஷன் பார்த்துட்டோம். 18க்கு மேலே இருந்தால் யூ ஆர் எலிஜிபிள் டு ஓட்டு ஒன்று சொல்லியாச்சு. ஆடார் ஈவன், அதாவது ஒன்று ஆடாக இருக்கும் ஈவனாக இருக்கும் இல்லையா? ஆடாக இருந்தாக்கா ஆடு இல்லைனாக்கா ஈவன், அந்த மாதிரி ஏதாவது ஒன்று தான் இருக்க முடியும். அது வந்து இஃப் எல்ஸு. இன்னொரு கண்டிஷன் இருக்குது, இஃப் எல்ஸ் இஃப் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? அது என்ன பண்ணோம் அப்படின்னா, இப்போ நம்ம எல்ஸில் எதுவும் செக் பண்ணது இல்லை இல்லைங்களா? கரெக்டாக? எல்ஸில் நம்ம எதுவுமே கண்டிஷன் செக் பண்ணல, இஃப்பில் மட்டும் தான் செக் பண்ணுறோம். இஃப் ஒர்க் ஆச்சுன்னா ட்ரூவாக இருந்தாக்கா அந்த ஸ்டேட்மெண்ட் ரன் ஆகும். இஃப் ஃபெயில் ஆச்சுன்னா கண்ணை மூடிட்டு எங்கே வந்துடும், நெக்ஸ்ட் ஸ்டெப்பு வந்துடும். ஓகேங்களா? இதுதான் வந்து இஃப் எல்ஸோட ஃப்ளோ. இதில் இஃப் எல்ஸ் இஃப்னு ஒன்று இருக்குது. அது என்ன பண்ணுன்னா, இந்த எல்ஸ்லேயும் நான் செக் பண்ணணும் ஆசைப்பட்றேன், ஏதோ ஒரு மல்டிபிள் கண்டிஷன் இருக்குது எனக்கு. ஓகேங்களா? அந்த டைமில் வந்து எனக்கு இஃப் எல்ஸ் அதை நான் செக் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் என்ன, ஏதோ ஒரு எக்ஸாம்பிள் சொல்லலாம்னா, prime number
ப்ரைம் நம்பர் அது இதில் வேணாம், வேறு ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் சொல்லுங்கள். இப்போ எனக்கு ஒரு கவுண்டர் இருக்குது, ஓகே, அது இதில் போட முடியாது. இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். இப்போது நமக்கு வந்து ஒரு டிக்கெட் கவுண்டர் இருக்குன்னு வச்சுக்கலாம். 3 கவுண்டர் இருக்குது. ஃபஸ்ட்டு கவுண்டர் செக் பண்ணுறோம் ஃபுல்லானு, ஓகேங்களா? ஃபுல்லாக இருக்குது. அப்போ என்ன பண்ணுவீங்க? செகண்ட் கவுண்டர் போவீங்க. செகண்ட் கவுண்டர் ஃபுல்லாக இருக்குது. தேர்ட் கவுண்டர் ஃபுல்லாக இருக்குது. கடைசி கவுண்டருக்கு போயிடுவீங்க இல்லைங்களா? இல்லை வெயிட்டிங் லிஸ்ட்டில் போவீங்க. இதுமாரி தான். இப்போ 2 மல்டிபிள் கண்டிஷன்ஸ் வந்து செக் பண்ணி நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம டிசிஷனை மேக் பண்ண போகிறோம், ஓகேங்களா? இப்போ நான் என்ன பண்ணுறேன், ஒரு கிரேடிங் சிஸ்டம் ஒன்று எடுத்துக்கிறேன். அதாவது என்னோடய கிரேடிங் சிஸ்டம் எப்படி இருக்குன்னா, நீங்கள் வந்து ஒரு 80க்கு மேலே எடுத்தீங்கன்னா நான் ஏ கிரேடுன்னு சொல்கிறேன். வந்து ஒரு கிரேடிங் சிஸ்டம் எடுத்துக்கும். இஃப் எல்ஸ் கண்டிஷன், ஓகேங்களா? இதுக்கு வந்து என்ன எக்ஸாம்பிள் எடுக்கிறேன்னா, ஒரு கிரேடிங் சிஸ்டம், ஓகேங்களா? இந்த கிரேடிங் சிஸ்டமில் என்ன பண்ண போகிறேன், நான் ஒரு மார்க்கோ இல்லை ஒரு வேல்யூவோ கொடுக்க போகிறேன். ஒரு இன்டீஜர்லேயே கொடுத்துப்போம். இன்டீஜரில் வந்து ஒரு என்னோட மார்க் இல்லை பர்சன்டேஜ் ஏதோ ஒன்று சொல்கிறேன், ஓகேங்களா? என்னோடய மார்க் ஆவரேஜ் மார்க் சொல்கிறேன். ஆவரேஜ் மார்க்கில் என்னோடய வேல்யூ ஏதோ ஒன்று மென்டர் பண்ணுறேன், 75 அப்படி சொல்லிக்கிறேன். பட் இந்த கிரேடிங் சிஸ்டம் எப்படி இருக்குன்னா, நீங்கள் 80 எபோவ் இருந்தாக்கா என்னது, ஃபர்ஸ்ட் கிளாஸ் டிஸ்டிங்ஷன். ஆமாம், ஏன்னு சொல்லிக்கிறேன், ஓகேங்களா? ஏ. இப்போது 80லேருந்து 60, அதாவது 60 to 80 பின்னு சொல்லிக்கிறேன், ஓகேங்களா? இப்போது அதுக்கு பிலோ இருக்க எல்லாருமே என்னது, சி. லோயர் வந்து எஃப். இல்லை, எனக்கு 3 கிரேடை வச்சு, சரி ஓகே, இன்னொரு கிரேட் வச்சுப்போமா, சி வச்சுக்கலாம், சரி ஓகே. 40க்கு மேலே இருந்தாக்கா சின்னு வச்சுக்கலாம். 40க்கு கீழே இருந்துட்டோம் அப்படின்னாக்கா என்னது, எஃப்னு வச்சுக்கோம், ஓகேங்களா? இது என்னோட கிரேடிங் சிஸ்டம்னு வச்சுக்கோம். இப்போ இது எப்படி எழுதலாம் அப்படின்னாக்கா, இஃப் ஆஸ் யூஷுவல் அதே காம்பனண்ட் தான். ஆனால் இங்கே எக்ஸ்ட்ரா ஒரு காம்பனண்ட் என்ன வரும்னா, கடைசி காம்பனண்ட் வந்து சின்னு வச்சுப்போம், சரி எஃப்னு வச்சுப்போம். இப்போ இந்த எந்த கேட்டகரிலையுமே வரலாம், அது எஃப்ன்ற மாதிரி கணக்கு வருமா, அதுக்காக வச்சுக்கிறோம், ஓகேங்களா? இப்போது இஃப் கண்டிஷன் என்ன பண்ணுறேன், செக் பண்ணுறேன் இந்த நம்பர் வந்து எதோ என்ன மேட்ச் ஆகுதா. இப்போ வந்து என்னோடய ஆவரேஜ் மார்க்குன்றது எதில் வரணும், ஃபஸ்ட்டு ஏவான்னு செக் பண்ணுறேன், ஓகேங்களா? ஏவா செக் பண்ணால் நான் என்ன பண்ணணும், ஆவரேஜ் மார்க்கை greater than equal to, ஓகே, கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு, சரி கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு 80, ஓகேங்களா? இப்போது கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு 80 தான் என்ன வரும் எனக்கு, ஏன்னு வரும், ஓகே. என்னோடய கிரேட் வந்து ஏ. இப்போ நான் என்ன பண்ணணும்னா, அகைன் நான் செக் பண்ணணும் இல்லைங்களா, இப்போது லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு வந்திருக்கா அப்படின்ட்டு. அதேமாரி அடுத்த கண்டிஷனும் எல்ஸ். இப்போ இஃப் எல்ஸ்னு என்ன பண்ண போகிறேன், செக் பண்ண போகிறேன். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இஃப் எல்ஸ்னு என்ன பண்ணுறேன், செக் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இங்கேயும் செக் பண்ண போகிறோம். இப்போ அடுத்த கண்டிஷன் எல்ஸ் இஃப். இப்போ நம்ம எல்ஸில் வந்து இந்த கண்டிஷன் போட்டிருக்க மாட்டோம், ஒரு ஓப்பன் ப்ராக்கெட் போட்டு. பட் எல்சியில் பார்த்தீங்கன்னா போட்டிருக்கேன். இப்போ ரெண்டாவது, இப்போ நான் பின்னு சொல்லணும்னா எனக்கு என்ன கண்டிஷன், இப்போது 80க்கு மேலே இல்லை, அப்போ ஏ கிடையாது. அடுத்த லெவல் என்னது, 62 greater than equal to, கரெக்ட். 60 greater than or equal to, சரி ஆவரேஜ் மார்க் வந்து என்னோட 6 greater than or equal to 60 இருக்கணும். அப்போ என்னோட மார்க் வந்து பி. இதே கண்டிஷன் திரும்ப சி. இப்போ இங்கே என்ன வரும், 40 greater than or equal to, கரெக்ட். அதே தான். இப்போ சியும் ஏவும் இல்லை, பியும் இல்லை, சியும் இல்லை, கடைசியாக என்ன தான் இருக்கும் அப்படின்னா எஃப், ஓகேங்களா? ஓகே. இப்போ என்னோட மார்க் வந்து 75. ஜஸ்ட் நான் ஒரு ரன் பண்ணி பார்க்குறேன், எனக்கு என்ன வேல்யூ வரணும் இப்போது, 75 to, இதில் வந்து இந்த 80 greater than equal கொடுக்குறீங்க. பிக்கு வந்து 60 to 80 கொடுத்தா தான் பின்னு வரும் இல்லைங்களா? அதுக்கு greater than equal to அப்படி போட்டால் அது வந்து வெரி ஆகும், ஃபால்ட். நீங்கள் ஒருவேளை இப்போ நீங்கள் கிரேட்டர் தான் கொடுத்துருக்கீங்களா, இப்போ வந்து 80 to 100 ஏ, 60 to
80 வந்து பி அப்படி கொடுத்தா தானே உங்களுக்கு இது வந்து நீங்கள் மல்டிபிள் கண்டிஷன்ஸ் கூட எழுதிக்கலாம், உங்கள் விருப்பம் தான். ஓகே. அண்டு போட்டு நீங்கள் எழுதிக்கலாம். 2 கண்டிஷன் செக் பண்ண போறீங்களா, அப்போ வந்து இங்க நீங்கள் வந்து திருப்பி 40 கிரேட்டர் than ஈக்குவல் சின்னு கொடுத்தோம்னா அப்போ வந்து 75ம் வந்து இங்க சில வந்து இதாகும்ல. ஆகாது. ஒரு தடவை இங்கே என்கவுண்டர் ஆயிடுச்சுன்னா அடுத்த லூப் போகாது. ஓகேங்களா? இப்போ எப்படி இஃப்பில் வந்து இங்கே எனக்கு என்கவுண்டர் ஆச்சுன்னா அடுத்த லைன் வராதோ, அதேமாரி ஏதாவது ஒரு இடத்துல வந்து எனக்கு என்கவுண்டர் ஆயிடுச்சுன்னா அடுத்த லைன் போகாது. ஓகேங்களா? ஓகே. நீங்கள் கேட்டது அப்போ கரெக்டு வந்து தான். நம்ம 100 to 80 மென்ஷன் பண்ண வேணாம். தேவையில்ல. நமக்கு வந்து லூப் வந்து கட் ஆகிடும் ஆல்ரெடி. இல்லை உங்களுக்கு உண்மையிலேயே வந்து 2 கண்டிஷனும் சாட்டிஸ்ஃபை ஆகணும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். எப்படின்னா ஒரு அண்டு சிம்பிள் அண்டு போட்டு, ஃபார் எக்ஸாம்பிள் அண்டு போட்டு இந்த ஆவரேஜ் மார்க்குன்றது எப்படின்னா இருக்கக்கூடாது, லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு என்னது 80க்குள்ளே இருக்கணும். ஓகேங்களா? கரெக்டுங்களா? இந்தமாரி கண்டிஷன் எழுதிக்கலாம். அதேமாதிரி இங்கே என்ன பண்ணியிருக்கோம், இல்லை இந்த இடத்துல ஈக்குவல் டு வேணாம், ஏன்னா நம்ம 80 வந்து நம்ம ஆல்ரெடி என்ன சொல்லிருக்கோம், ஏன்னு சொல்லிட்டோம். அதனால் இங்கே என்ன பண்ணிக்கலாம், ஒரு அண்டு போட்டு அகைன் இங்கேயும் அதே சொல்லிக்கலாம். அண்டு போட்டு ஆவரேஜ் மார்க் வந்து எதுவாக இருக்கணும், இங்கே வந்து 60 இருக்கணும். இப்போ சி அதேமாரி இங்கே தேவையில்ல, ரிமைனிங் திங்ஸ்லாம் எஃப்னு சொன்னதுனால இங்கே இருக்கும். ஓகேங்களா? அதேமாரி இந்த இடத்துல நான் இப்போ 1000 நீங்கள் சொன்ன கணக்கை பற்றி 1000 கொடுத்தா 105 கொடுத்தாக்க எனக்கு என்ன வரும், ஏ கிரேடு வரும். ஆனால் ஏ கிரேடு வரக்கூடாது. கரெக்டுங்களா? அதேமாரி இப்போ நான் இந்த இடத்துல ஒருவேளை நான் இங்கேயும் அதேமாரி கண்டிஷன் ஆட் பண்ணிட்டேன், 100க்கு மேலே இருக்கக்கூடாது அப்படின்னாலும் எனக்கு என்ன தான் வரும், இஷ்யூ ஒன்று வரும். ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா 100க்கு மேலே இருக்கக்கூடாது, 100 லெஸ் than ஆர் ஈக்குவல் டு 100ன்னு சொல்லியிருக்கேன். 100 சொல்லியிருக்கேன் அப்படின்போது எனக்கு இங்கே எங்கேயுமே என்கவுண்டர் ஆகாது. ஏன்னா வந்து எஃப் வந்தது, எஃப் வந்துன்னா எனக்கு எதுலேயும் மேட்ச் ஆகலன்னு அர்த்தம். ஓகேங்களா? அப்போது இதுவுமே நம்ம அதுக்கேற்ற மாரி என்ன பண்ணணும், லாஜிக்காக எழுதணும். ஓகேங்களா? இல்லைனா என்ன பண்ணணும், நான் இந்த அகைன் வந்து இந்த ஒரு செட்டை திரும்ப பண்ணணும். எப்படின்னா 0 to 40 இருக்கணும் அப்படி சொல்கிறேன். ஓகேங்களா? 0 to 40 இருந்தாக்கா எனக்கு இது வரணும், எஃப்னு வரணும். அப்படி இல்லைன்னா என்ன பண்ணணும், ப்ளீஸ் ப்ரொவைட் வேலிட் நம்பர், வேலிட் அப்படின்னு சொல்லிட்டேன். ஓகேங்களா? இப்போ ரன் பண்ணால் எனக்கு என்ன வரும், கரெக்டாக ப்ளீஸ் ப்ரொவைட் வேலிட்ன்றது வரும். நம்ம இப்போ கரெக்டாக ஹேண்டில் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? இதை நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணுறோம் இஃப் கண்டிஷன் போட்டு அப்படின்றது தான். கரெக்டுங்களா? இப்போ 105 80 to 100ன்றது தான் வந்து எனக்கு ஏ. இப்போ 105 கொடுத்தனாக்கா அது ஏல வருமானு கேட்டிங்கன்னா வராது. கரெக்டுங்களா? இது வந்து நம்ம ரெக்குயர்மெண்ட்டை பொறுத்து நம்ம எழுதணும். ஓகேங்களா? மல்டிபிள் கண்டிஷன்ஸ் எழுதணுமா இல்லை ஒரு கண்டிஷன் எழுதணுமான்றது உங்கள் விருப்பம். ஓகேவா? இப்போ நான் இன்டர்நேஷ்னலாக என்ன பண்ணுறேன், 40ன்னு கொடுக்குறேன். 40ன்னு கொடுத்தா எனக்கு எங்கே தான் என்கவுண்டர் ஆகணும், சியா. ஆமாம், 40 வந்துட்டாலே என்னதான் எனக்கு சி தான். ஓகேங்களா? சின்னு பிரிண்ட் ஆகிடுச்சு. கரெக்டுங்களா? இதே தான் இன்றைக்கி வந்து நம்ம 3 பார்த்துருக்கோம். ஒன்று இஃப்பு, இன்னொன்று இஃப் எல்ஸு, இன்னொன்று இஃப் எல்ஸ் இஃப். ஓகேங்களா? இன்றைக்கி இது போதும். நாளைக்கு வந்து இதோட சிம்பிளர் வெர்ஷனாக பார்ப்போம். ஓகேங்களா? இந்த இஃப் எல்ஸ் இஃப் போட்டோம் இல்லைங்களா, இதோட சிம்பிளஸ்ட் வெர்ஷன் ஒன்று இருக்குது. அது எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு நாளைக்கு பார்க்கலாம். இது வரைக்கும் எதுவும் டவுட் இருக்கா? இஃப் இல்ஸ் எஃப் இஃப். ஓகே. நேற்று அந்த கேலண்டரில் ஆட் பண்ணீங்க சார், அது இன்ஸ்டால்